அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பால் பேடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக செய்யலாம். அதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி போட்டிருக்கேன் கடாயில். ஏன்னா பால் அடி பிடிச்சிடும். அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காது. பால் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நான். அந்த 1 லிட்டர் பால் எல்லாமே நல்லா சுண்டி வரணும். அது வரலும் நம்ம இது போல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு பாலில் கலந்து போடுறேன். ஒரு 2 ஸ்பூன் பால் எடுத்து கலந்து அதில் போடுறேன். ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக கெட்டி பதத்துக்கு வரும். உங்களுக்கு வேணும்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே போல் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். எல்லாமே நல்லா சுருண்டு வரணும். அது வரல நம்ம இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நம்ம கை விட்டோன்னா அடி பிடிச்சோட, ஏன்னா கெட்டியான பால் இல்லையா, அதனால பாருங்கள் இதே போல் கலந்து விட்டுட்டே வரலாம். பாதி அளவுக்கு பாருங்கள் கம்மியாயிடுச்சு, பால் குறைஞ்சிடுச்சு இல்லையா. இதில் 80 கிராம் சர்க்கரை போடுறேன் நான். 80 கிராம் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு 1 லிட்டர் பாலுக்கு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இன்னமும் கெட்டி ஆகணும். நல்லா கெட்டி பதத்துக்கு வரல நம்ம இதே போல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாதி அளவுக்கு குறைஞ்சிச்சு பாருங்கள். கை விடாமல் கலந்து விடுங்க. எனக்கு அதில் சரியாக படலை, அதனால் நான் பேனுக்கு மாற்றிட்டேன் பாலை. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துடுச்சுன்னு. இன்னும் கொஞ்சமும் கெட்டி ஆகணும். கொஞ்சமாக நான் ஏலக்காய் பவுட்ரு போடுறேன் இதில். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இன்னமும் கெட்டி ஆகணும். இதே போல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஒரு பால் கோவா செய்வோம் இல்லையா, அந்த அளவுக்கு வரணும். பால் கோவா மாதிரி இருக்கும், அது போல் செய்யணும். பாருங்கள் இதே போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். என்ன தான் ஸ்வீட் நம்ம வெளியில் வாங்கினாலும் நம்ம கையால் கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்டாலும் அது வேறு லெவலில் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பசங்களுக்கு வேணும்னும் போது கேட்டாங்கன்னா நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் இது போல் இன்னும் கொஞ்சமும் கெட்டிப்படணும். நல்லா பாருங்கள் எப்படி கெட்டி ஆகிட்டே வருது. ஸ்டவ்வை மட்டும் லோலியே வைக்கணும், ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது. ஹையில் வச்சோன்னா அடி பிடிச்சிடும். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போடுறேன் நான். பாருங்கள், நெய் எதுக்கு போடுறேன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதனால போடுறேன் நான். இதே போல் கலந்து விடலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். அது வரலாம் நம்ம இது போலே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். சைடில் இருக்கிறது எல்லாமே எடுத்து விடுங்க. அப்போ தான் இல்லைன்னா அதுவும் தேஞ்சிடும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரமும் கலந்து விடலாம். நல்லா பாருங்கள் ஒரு அளவுக்கு எப்படி சுருண்டுட்டு வருது பாருங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம செய்யும்போது பால் பேடா செய்யும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள் சைடில் இருக்கிறதெல்லாம் இது போல் எடுத்து விடுங்க. இன்னும் கொஞ்சமும் இதை கெட்டி ஆகணும். கெட்டி ஆகின பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். பாருங்கள் எப்படி வருதுன்னு. 1 லிட்டர் பாலில் எப்படி இருக்குது பாருங்கள். இது போல் நல்லா கலந்து விட்டுட்டே வரணும். செய்கிறதுக்கு ஈஸி தான் இது. பாருங்கள் இதே போல் கலந்து விட்டுட்டே வரலாம். எனக்கு 80 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு அதிகமாக வேணாலும் அதிகமாக போடுங்க, இல்லை குறைவாக வேணும்னா குறைவாக போடுங்க. நான் இன்னும் கொஞ்சமாக நெய் போடுறேன். கரெக்டாக நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில் நெய். பாருங்கள் இதே போல் கலந்து விடலாம். இப்போ பாருங்கள் எப்படி சுருண்டுட்டு வருது பாருங்கள். எல்லாமே கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பேனில் கூட கொஞ்சம் கூட ஒட்டலை. அவ்வளோதான். இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்த பிறகு தான் நம்ம ஸ்டவ்வே ஆஃப் பண்ணணும். பாருங்கள் நான் போய் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். நான் கொஞ்சம் நேரம் ஃபேன் அடியில் வச்சுருந்தேன். பாருங்கள் நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம பேடா பிடிக்கிறதுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இது போல் நல்லா இது பண்ணிவிட்டு எல்லாமே ஒன்று போல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம கையாலேயே இது ரொம்ப சூடாகவும் இல்லை, கை பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் நல்லா ஆறின பிறகு தான் நம்ம பேடா ஷேப்பில் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு பர்ஃபி டைப்பில் வேணும்னா அதுவும் ஒரு தட்டில் எடுத்து
நீங்கள் சமப்படுத்தி கூட நீங்கள் பர்ஃபி போலையும் செய்யலாம். பாருங்கள் எப்படி உருண்டை பிடிச்சோன்னா கையில் வந்து ஒட்டாமல் வரணும். இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து கையில் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்கலாம். தடவிட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போல் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அப்போ தான் வந்து செட் ஆகும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வரேன் நான். இப்போ எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு. ஒரு 15 நிமிஷம் போல் 10 நிமிஷம் 15 நிமிஷம் போதும். பாருங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். பாருங்கள் இப்போ வந்து நம்ம பேடா சைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்திருக்கு. நம்மளுக்கு கொஞ்சமாக கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு பர்ஃபி வேணும்னாலும் பர்ஃபி மாதிரியும் நீங்கள் டின்னில் கேக் ட்ரெயின் இருக்குது இல்லையா, இல்லை ஸ்வீட் பண்ணுற டின் இருக்குது இல்லையா, அதில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து உருண்டை பிடிச்சி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ, பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிடுங்க. பாருங்கள் இது போல் வந்து நல்லா உருட்டிட்டு அப்படியே கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். கட்டை விரலில் வச்சு நம்ம ஒரு இது போல் பண்ணிக்கலாம், ஹோல்ஸ் போல். பாருங்கள் இது போல் லைட்டாக அமர்த்தி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பால் பேடா ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே நம்ம செய்யலாம். இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் சில்வர் பேப்பர் வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வைங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சும்மா அழகுக்காக தான் நான் வைக்கிறேன். அதில் வந்து ஒரு பிஸ்தா வைக்கிறேன் நான். நீங்கள் பிஸ்தா வேணாலும் வைங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணுறதாலும் பண்ணிக்கோங்க. இருந்தால் வைங்க, இல்லைனா அப்படியே விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பால் பேடா வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு நான் செஞ்சது. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.